சென்னையினுடைய அந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது சென்னைக்கு மிக அருகில் இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி யார் சொல்லியிருக்காங்கன்னா, சென்னை ரயில்வே கோட்ட மேலாளர் சொல்லியிருக்கார். அவர் எப்படிப்பா சொல்லியிருப்பார்? சென்னையில் தானேப்பா கிளாம்பாக்கம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டால், இல்லை, சென்னையிலேருந்து கொஞ்சம் தூரம் வெளியில் போகணும் அப்படிங்கிறாங்க. சரிப்பா, இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் சூப்பராக கட்டப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்முடைய நீதிபதிகள் பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் வந்திருக்கு. பரவாயில்ல, பாராட்டவும் செய்கிறாங்க. ஆனால் இங்கே ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கா அப்படின்னு பார்த்தா கிடையாது. இன்னும் ஒரு 6 மாதங்களில் கிளாம்பாக்கத்தில் கண்டிப்பாக ஒரு ரயில்வே ஸ்டேஷன் செய்யப்படும், அதற்கான எல்லா வேலைகளும் நடந்து வருகிறது அப்படிங்கிற ஒரு தகவலை இன்னைக்கு சென்னை ரயில்வே கோட்ட மேலாளர் தெரிவித்திருக்கிறார். இதான் சொன்னேன், சென்னைக்கு மிக அருகில் கிளாம்பாக்கத்தில் என்ன வரப்போகுது? ஒரு ரயில்வே ஸ்டேஷன் அப்படிங்கிறது, புதிய ரயில் நிலையம் அப்படிங்கிறது வரப்போகுது. ஆனால் இது அரசியல் சதுரங்கத்தில் வர வேண்டிய செய்தி கிடையாதே விக்கி. அரசியல் சதுரங்கத்தில் டிஎம்கே ஃபைல்ஸ் 4 வரும் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்களே, உண்மையா? ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்கிறவங்க மத்திய அரசாங்கம் இப்போது வஞ்சிக்கவில்லை அப்படின்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா? இப்படிங்கிற பல கேள்விகளுடைய ஆழமான பதில் தான் இது, ஆழமான அரசியல் சதுரங்கம். ஆறாவது முறையாக பட்ஜெட் அப்படிங்கிறத தாக்கல் பண்ணுறாங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள். இன்றைக்கி அந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்யும்போது கூட ஜூலை மாதத்தில் மறுபடியும் எங்களுடைய அரசாங்கம் இந்த பட்ஜெட்டை இன்னும் கொஞ்சம் நிவர்த்தி பண்ணி செமையான பட்ஜெட்டாக அறிவிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. In the full budget in July, Honorable Speaker, our government will present a detailed roadmap for our pursuit of Vikasit Bharat. அதாவது 2024 மார்ச், ஏப்ரல், மே இந்த 3 மாதத்தில் ஏதாவது ஒரு மாதத்தில் என்ன இருக்கும்? எலெக்ஷன் அப்படிங்கிறது இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. ஸோ எலெக்ஷன் முடிஞ்ச உடனே நாங்கள் தான் மறுபடியும் பாஜக தான் ஆட்சிக்கு வருவாங்க, நாங்களே அடுத்த ஜூலை மாதத்தில் இருக்கக்கூடிய பட்ஜெட்டையும் அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை எப்படி நீங்கள் நாங்கள் தான் வந்துருவோம்ல அப்படின்னு சொல்லி திருச்சியினுடைய எம்பி இருக்கார் பார்த்தீங்களா, சிவா அவர்கள், நேராக இது இடைக்கால பட்ஜெட் தான், இதை பெருசாக எடுத்துக்கிடாதீங்க, I.N.D.I.A புள்ளி வச்ச இந்திய கூட்டணி அடுத்த பட்ஜெட்டை அறிவிக்கும், இதிலேருந்து செமையான பட்ஜெட்டாக அது இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கார். அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, காங்கிரஸ் தலைமையிலான அந்த கூட்டணி கட்சிகளுடைய ஒரு கூட்டணி இருக்குல்ல, புள்ளி வச்ச இந்தியா கூட்டணி, அந்த இந்தியா கூட்டணி அந்த பட்ஜெட்டை அறிவிக்கும், நாங்கள் ஜெயிச்சிருவோம், ஜெயிச்சு இங்கே இருக்க போகிறோம், பட்ஜெட் அறிவிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவா இதுவா, இதுவா அதுவா அப்படிங்கிற கருத்தை உங்ககிட்டயே நான் விட்டுடுறேன். கீழே கெட்ட வார்த்தை பேசாமல் நியாயமான கருத்துக்களை பேசுங்க. பாஜக வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு சொல்கிறவங்க கீழே பாஜக வெற்றி பெற வேண்டும் அப்படின்னும், காங்கிரஸ் வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிறவங்க காங்கிரஸ் வெற்றி பெற வேண்டும், காங்கிரஸ் அப்படிங்கிற கருத்தையும் கீழே பதிவு பண்ணலாம். அடியே செமையான ஒரு யுத்தத்தை தொடங்கி வச்சிருக்கடா விக்கி அப்படிங்கிறதுலாம் எனக்கு கேட்குது. அடுத்ததா யாரும் வஞ்சிக்கவில்லை அப்படின்னு சொல்லி டிஆர் பாலு அவர்கள் சொன்னது தான்ப்பா மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. இப்படி மாறிட்டாங்களே, முதல்லாம் ஒன்றிய அரசாங்கம் எங்களை வஞ்சிக்கிறது அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்துட்டாங்க. ஆனாலும் எங்களை ஒரு இணையமைச்சர், அமைச்சர்கள் எல்லாரும் சொன்னாங்க, கண்டிப்பாக ஒரு 27ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கான பணத்தை நாங்கள் தந்துடுவோம், அங்கே நிறைய இயற்கை பேரிடர் நடந்துருச்சு, ஆனாலும் இன்னும் பணம் வரல, அப்போ உங்களை வஞ்சிக்குதா, மத்திய அரசாங்கம் உங்களை வஞ்சிக்கிறதா அப்படின்னு சொல்லி செய்தியாளர்கள் ஒரு கேள்வியை கேட்க, டிஆர் பாலு அவர்கள் அப்படிலாம் சொல்ல முடியாது. ஒரு அரசாங்கத்தினுடைய ஒரு அமைச்சர் அப்படி சொன்னார் அப்படிங்கிறதுக்காக ஒருத்தவங்க வஞ்சிட்டாங்க அப்படிலாம் சொல்ல முடியாது. ஒரு அரசாங்கம், ஏன்னா நாங்களும் அரசாங்கத்தில் இருந்திருக்கோம், நாங்களும் அமைச்சராலாம் இருந்திருக்கோம். அப்போ எங்களுக்கு தெரியும், ஒரு அரசாங்கத்தில் ஒரு விஷயம் நடக்கணும்னா எங்கெல்லாம் போகணும், அந்த ஃபைல் எப்படிலாம் வரணும், அதன் பிறகு என்ன முடிவுகள் எடுப்பாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். ஸோ இதை வச்சுக்கிட்டு பாஜக அரசாங்கம் தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது அப்படிங்கிற பெயர் அதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா. அப்போ பாஜக அரசாங்கம் தமிழ்நாட்டை வஞ்சிக்கவில்லை, யாரும் வஞ்சிக்கிறதா தெரியல. கடைசியில் எது எப்படி இருந்தாலும் உள்துறை அமைச்சரும் அரசாங்கம் தான் செய்ய வேண்டிய கடமை இருக்குது, அந்த கடமை நிச்சயமா நிறைவேற்றாங்கிறது என்ன எங்களுக்கு இருக்குது. இது யார் சொல்லியிருக்காங்க? டிஆர் பாலு அவர்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்ததா அமைச்சர் KN நேரு அவர்களுடைய ஒரு பிளான் தான், வேறு எதுவுமே இல்லைங்க. அமைச்சர் நேரு அவர்கள் ஏதோ ஒரு வேட்டி சட்டை இந்த மாதிரியான விஷயங்கள் கொடுக்க வந்திருக்காங்க. எப்போவுமே வருவாங்கள்ல, கட்சி நிதியிலேருந்து கொடுக்குறாங்களா இல்லை அவருடைய சொந்த நிதியா அப்படிங்கிறது சரியாக தெரியல. ஒருவேளை சொந்த நிதியாக தான் இருக்கும். ஏன் சொந்த நிதியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, KN நேரு அவர்களுடைய மகன் அவர்கள் இருக்காங்கல்ல, அவர் இந்த விழாவுக்கு வந்திருக்கார். அவர் வந்ததோடு மட்டும் இல்லாமல் புதிய பேருந்து சேவை எல்லாமே அவர் கொடி அசைச்சு தொடங்கியிருக்கார். யார்? KN நேரு அவர்களுடைய மகன். அவர் அவ்வளோ பெரிய அரசியல்வாதியா அப்படின்னு கேட்டால் இல்லை. அப்போ அவ்வளோ பெரிய அரசு அதிகாரியா அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது. அப்படி இருக்கும்போது எப்படி அரசு அதிகாரியும் அரசியல்வாதியும் இல்லாத ஒரு நபர்
பேருந்த பச்சை கொடி காண்பித்து நீ போலாம் போலாம் போலான்னு சொல்றதுக்கான அந்த உரிமையை யார் கொடுத்தார்கள்? இது பெரிய ஒரு கேள்வி. இது நமக்கு மிகப்பெரிய அவமானமும் கூட. என்டையர் தமிழ்நாட்டு மக்களுக்கே இது ஒரு அவமானம். எங்கள் அரசு பதவியில் இல்லாத ஒரு அரசியல்வாதி, ஒரு பெரிய சுதந்திர போராட்ட தியாகி அப்படின்னு கூட வச்சுக்கிட்டாலுமே அப்படி உள்ள நபர்கள் கூட இந்த மாதிரி பேருந்தை அவங்களால பச்சை கொடி காண்பித்துலாம் ஸ்டார்ட் பண்ணி விட முடியாது. அப்படி இருக்கும்போது KN நேரு அவர்களுடைய மகன் அப்படிங்கிற ஒரு உரிமையை வச்சு அவர் எப்படி அதை ஆரம்பித்தார் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. இந்த கேள்வி கூட அது சலசலப்பாக மாற ஆரம்பிக்குது. அந்த சலசலப்பில் இன்னும் கொஞ்சம் பேர் என்ன செய்கிறாங்கன்னா, இவங்க இந்த வேட்டி செல்லெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்களே, அப்போவே திமுகவினுடைய உறுப்பினர் அட்டையெல்லாம் இருக்கும்ல, நேராக டசார் டசார் டசார், நாங்களாம் உறுப்பினரே கிடையாதுப்பா, எங்களை நீங்கள் வஞ்சிச்சிட்டீங்கப்பா அப்படின்னு சொல்லி உறுப்பினர் அட்டையெல்லாம் தூக்கி தூர போடுறாங்களாம். ஸோ இது என்னடா நமக்கு பெரும் பிரச்சனை அப்படின்னு சொல்லி KN நேரு அவர்கள் என்ன செஞ்சிட்டாரு, அப்செட்டில் வெளியில் வந்துட்டார் மனுஷன். நம்ம பையனுக்கு நல்ல ஒரு அரசியல் வாழ்க்கை, அதுவும் திருச்சி பார்த்தீங்களா. அப்போ இதில் ட்விட்டர்லலாம் என்ன பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, அன்பில் மகேஷ் அவர்கள் தான் இதற்கு காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சவுக்கு சங்கர் அவர்கள்லாம் பேசுகிறாங்க. ஏன்னா இந்த திருச்சியில் KN நேரு அவர்களுடைய பையன் வந்துட்டாங்கன்னா அன்பில் மகேஷ் அவர்களுடைய ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் டிம் ஆயிருமா. அதனால் ஒரு ஈகோ கிளாஷ் அப்படிங்கிறது திமுகக்குள்ளேயே இருக்குது. ஸோ அன்பில் மகேஷ் அவர்கள் தான் KN நேரு அவர்களுடைய மகன் பெரிய அளவில் அங்கே சோபிக்காமல், இல்லாட்டி அவருக்கு எந்த விதமான வரவேற்பும் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாருன்னு சொல்லி கொளுத்தி போடுறாங்க. ஏன்னா கொளுத்தி போகிறது திமுகக்குள்ளே அப்படிலாம் சண்டை இருக்காதுப்பா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. திமுக ஒரு சமூக நீதி கட்சி, எல்லாருக்கும் தேவையான எல்லாம் செய்வாங்க. KN நேரு அவர்கள் என்ன, அவங்களுடைய மகன் ஏன் வரக்கூடாத அரசியலுக்கு? ஸ்டாலின் அவர்களுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வரலையா? பொன்முடி அவர்களுடைய மகன் வரலையா? இப்படி எல்லாருமே வரலாமே, யார் வேணாலும் வரலாங்க. ஆனால் என்ன, மக்கள் தான் பாவம் அப்படின்னு சொல்கிற கருத்துக்களையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சு. அடுத்ததாக நம்ம நாகர்கோயில் அப்படின்னு சொன்னாலே நமக்கு யார் ஞாபகத்துக்கு வருவாங்க? கண்டிப்பாக நாகர்கோயில் ஸ்லாங் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். இந்த கன்னியாகுமரி நாகர்கோயில் அப்படின்னு சொல்லும்போதே பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இன்றைக்கி ஒரு பெரிய ஸ்பீச் கொடுக்குறார். அங்கே இருக்கக்கூடிய மக்களிடம் ஒரு ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷனை பகிர்கிறார். இந்த அளவுக்கு ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷன் அப்படின்னு கேட்டால், ஆமாம், நாகர்கோயிலுடைய வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக இருப்பதே நம்ம மனோ தங்கராஜ் தான் அப்படின்னு சொல்லி பெரிய போடா போட்டார். மனோ தங்கராஜ் அவர்கள் எப்படிப்பா அங்கே நாகர்கோயில் கன்னியாகுமரி வளர்ச்சி அடையாமல் இருப்பதற்கு காரணம் அப்படின்னு கேட்டால் ஒரு வழக்கை தொடர்ந்திருக்கிறார். நாகர்கோவில் கன்னியாகுமரி வளர்ச்சி அடைஞ்சிடக்கூடாது, அதில் நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்லாம் வரும்போது அதை யார் தடுத்து நிப்பாட்டியிருக்காங்களாம்? இதே மனோ தங்கராஜ் தான் தடுத்து நிப்பாட்டியிருக்காங்க. 4 வழி சாலை வேலை நடக்க கூடாது என்று மதுரை ஹைகோர்ட்ல ஒருத்தர் கேஸ் போட்டுக்கிறாரு. யார் தெரியுமா? நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் மனோ தங்கராஜ். அதனுடைய நகலையும் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கையிலே வச்சிட்டு இருக்காரு என்பதும் குறிப்பிடத்தக்கது. அது இல்லாமல் அடுத்த ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷன், 32 சர்ச்சை இடிக்க சொல்றார், 30 கோவில்களை இடிக்க சொல்றார், 4 மசூதிகளை இடிக்க சொல்றார். இதெல்லாம் இடிச்சு தான் நாகர்கோயிலை பெருசாக்கணும் அப்படின்னு சொல்ற ஒரு தீவிரமான யோசனையில் மனோ தங்கராஜ் அவர்கள் இருக்காங்க. மக்களே நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற விஷயத்தையும் போட்டு உடைக்கிறாரு. 32 சர்ச்சுகள் அகற்றப்பட வேண்டும், 30 கோவில்கள் அகற்றப்பட வேண்டும், 4 மசூதிகள் அகற்றப்பட வேண்டும். அடுத்ததாக வந்திருக்கிறது தான் DMK ஃபைல்ஸ் 4.0. 3.0 இன்னும் முடியலை. அதுக்கு முன்னாடி 4.0 நாங்கள் களம் இறக்குவோம் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் சொன்னது ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. இல்லை, ஸ்டாலின் அவர்கள் துபாய்க்கு போனாங்க. துபாய்க்கு போகும்போதே நாங்கள் சொன்னோம், அங்கெல்லாம் வேணாம், முதலீடுலாம் கிடைக்காது. ஆனால் முதலீடுக்கு பதிலாக நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுடைய குடும்ப ஆடிட்டர்லாம் அதுக்கு முன்னாடி நாள் ஃப்ளைட்லேயே நீங்கள் அனுப்பி விட்டுட்டீங்க. அப்போ இப்போ நீங்கள் துபாய்க்கு போகிறது உங்களுடைய சொத்துக்களை வைத்து அங்கே ஏதாவது முதலீடு பண்ணவா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். நான் சொன்னேன், இங்கே பாருங்க, நீங்கள் துபாய் முதலீட்டுக்கெல்லாம் போகல, நீங்கள் குடும்ப ஆடிட்டர்லாம் கூட்டிகிட்டு போகிறீங்க, உங்களுடைய பணத்தை முதலீடு பண்ணுறதுக்கு தான் நீங்கள் போயிருக்கிறீங்க. அதுக்கு அண்ணாமலை அவர்கள் 200 கோடி ரூபாய் எனக்கு மிகப்பெரிய அளவில் எங்களுடைய மனம் வருத்தப்பட்டுருச்சு, ஸோ எங்களுக்கு அபராதமாக 200 கோடி ரூபாய் நீங்கள் எங்களுடைய மன அழுத்தத்தை குறைப்பதற்காக தர வேண்டும் அப்படின்னு சொல்லி RS பாரதி அவர்கள் கோர்ட்ல போய் கேஸ் போடுவேன் அப்படின்னு சொன்னாரு. திமுக சொன்னாங்க, இந்த மாதிரி அண்ணாமலை இந்த மாதிரி ஓட பேசுறாரு, அவர் மேல வழக்கு கொடுப்போம், 200 கோடி ரூபாய் மாநகராட்சி கேட்போம் சொல்லிட்டு RS பாரதி ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சார். நானும் சொன்னேன், அண்ணே உங்களுக்கெல்லாம் எப்படின்னு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அரசியல் நையாண்டி எல்லாமே இருந்துச்சு. அதுக்குள்ளே RS பாரதி அவர்களை பார்த்து வேணா கேஸ் போடுங்கண்ணே, ஆனால் உங்கள் ஆட்களுக்கு தெரியும் யார் யார் எங்கே போனாங்க, எங்கே தங்குனாங்க அப்படிங்கிறது உங்கள் ஆட்களோட எங்களுக்கு நல்லாவே தெரியும், அதனால தான் நீங்கள் இன்னும் கேஸ் போடாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அதை வச்சு முடிச்சிட்டார். முதல்வர் போனதுக்கு முன்னாடி விமானத்தில், தனி விமானத்தில், குடும்பத்தில் யார் யார் போனாங்கிற பேசஞ்சர் மேனிஃபெஸ்டிங் கையில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். கோர்ட்டுக்கு போனாங்கன்னா நம்ம ரிலீஸ் பண்ணுவோம், ஆடிட்டர் போயிருக்காங்க, சபரீஷன் போயிருக்காங்க, எந்த ஹோட்டலில் தங்கினாங்க, யாரை பார்த்தா. அடுத்ததான் நேராக ஜப்பான் சிங்கப்பூருக்குலாம் போனார். அங்கே போய் முதலீடு இங்கே கொண்டு வந்தாரா
அப்படின்னு சொல்லி பார்த்தா அதில் வேற துபாய்க்கு போன அந்த முதலீடு 15 ரூபாய் கூட வரல, வெறும் டீ காசு கூட நமக்கு இன்னும் வரலையா முதலீடு அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் சொல்றாங்க. இது துபாய் பழைய கதைங்க ஐயா. போயிட்டு 2 வருஷம் ஆச்சு, ஒரு டீ செலவு கூட இன்னும் பணம் வரலைங்க ஐயா. 15 ரூபா கூட துபாயில இருந்து வரல. ஸோ டிஎம்கேனுடைய ஐடி விங் தயவு செஞ்சு இந்த அண்ணாமலை அவர்கள் சொல்கிறது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு ஒரு ஃபேக்ட் செக் யூனிட்டை தனியாக வச்சுருக்கீங்களா? அரசாங்கமே 3 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒருத்தர் வேலைக்கெலாம் வச்சுருக்கீங்கல்ல. ஸோ துபாய்க்கு போனதுக்கு பிறகு எவ்வளவு முதலீடு வந்திருக்கு? துபாய் போகிறதுக்கு முன்னாடி உண்மையிலேயே ஸ்டாலின் அவர்களுடைய குடும்ப ஆடிட்டர் எல்லாமே துபாய்க்கு போனாங்களா? ஃபேக்ட் செக் பண்ணி போடுங்கப்பா. இல்லாட்டி அண்ணாமலை அவர்கள் பொய்யா பேசுகிறாரா உண்மையாக பேசுகிறாரா அப்படிங்கிறதே மக்கள் தெரியாமல் அவர் பேசினாலே உண்மையாக இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ப போகிறாங்க. நீங்கள் அதை பொய்யை நிரூபித்தாதான் மக்கள் நம்புவாங்க. ஸோ இங்கே ஜப்பான் மற்றும் அடுத்ததாக போன சிங்கப்பூர் அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கு வரார் அண்ணாமலை அவர்கள். அங்கே ஒரு 10,000 கோடி ரூபாய் அப்படி இப்படின்னு கோடி ரூபாய் வருதுன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ ஏன் அங்கே போகிறீங்க? அதான் இங்கே மாநாடு நடக்க போகுதுல, உலக முதலீட்டாளர்கள் மாநாடு. இப்போ நீங்கள் அங்கே போய் என்ன பிரயோஜனம் இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டோம். அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, நான் முதலீடுகளை ஈர்க்க அங்கே போகலை, எங்கள் ஜப்பானுக்கும் சிங்கப்பூருக்கும் போகலை, இப்படி ஒரு உலக முதலீட்டு மாநாடு நடக்க போகுது, நீங்களாம் அங்கே பங்கு பெற்றுக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி இன்விடேஷன் கொடுக்கறதுக்காக போனாரு அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கு முதலமைச்சர் சொன்னார், இல்லப்பா நான் முதலீட்டாளருக்கு போகல, தமிழ்நாட்டுல ஜனவரி மாசம் முதலீட்டாளர் மாநாடு நடத்துறோம், அதனால அங்க எல்லாம் போய் வாங்க தமிழ்நாட்டுக்கு முதலீடு பண்ணுங்கன்னு கேட்கறதுக்காக போனேன். ஸோ இன்விடேஷன்லாம் கொடுத்தாச்சு, உலக முதலீட்டாளர்கள் மாநாடு எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. அது நடந்து முடிஞ்சு வெறும் 30 நாட்களுக்குள்ள அடுத்த ஸ்பெயினுக்கு கிளம்பி போறாரு. இப்போ எதுக்குயா போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், முதலீட்டாளர்கள் அங்கே ஸ்பெயினில் இருக்கக்கூடிய முதலீட்டாளர்களை பார்ப்பதற்காக போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த முதலீட்டாளர் மாநாட்டுக்கு தான் வெளிநாடு போறேன்னு சொன்னார். முதலீட்டாளர் மாநாடு முடிந்த பிறகு எதுக்கு வெளிநாடு போகணும்? அப்போ அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு வீடு கட்டி கிரகப்பிரவேசம்லாம் முடிஞ்சிருச்சு. அப்படி ஏன்னா உலக முதலீட்டாளர்கள் மாநாடு முடிஞ்சிருச்சு. ஸ்பெயின்லேருந்து வேணாலும் முதலீட்டாளர்கள் இங்கே முதலீடு பண்ணியிருக்கலாம். 1 மாதம் கூட முடியலை, கிரகப்பிரவேசம்லாம் முடிஞ்ச 1 மாதத்துக்கு பிறகு ஸ்டாலின் அவர்கள் கிளம்பி போகிறாங்க. எதுக்கியா போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், இப்போ தான் வீடு கட்டுறதுக்கு சாதனம் வாங்க போகிறேன்னு சொல்கிறாரு. புது வீட்டில் கிரகப்பிரவேசம் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் ஸ்டாலின் ஐயா கிளம்பி இருக்காரு, நான் புது வீடு கட்டுறதுக்கு சாமானம் வாங்க போகிறேன். இந்த பொய்யை யாராவது நம்புவோமா? இது எப்படி? அப்போலாம் நம்மளாம் முட்டாளா? தமிழர்கள் எல்லாருமே முட்டாளா? இதை கேட்டுட்டு இருக்கக்கூடிய எல்லாருமே முட்டாளா? அப்போ இந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாடு அப்படிங்கிறது கண் துடைப்பா, இல்லை ஸ்பெயினுக்கு போகிறது கண் துடைப்பா அப்படின்னு சொல்கிற பல கேள்விகளை ரொம்ப பெரிய அளவில் கேட்டுக்கிட்டே இருக்கார். அப்படி கேட்டது மட்டும் இல்லாமல் இதுக்கெல்லாம் எங்கே போனார் எங்கே வந்தார் அப்படிங்கிறதுக்கான டிஎம்கே ஃபைல்ஸ் 4.0 வெளியாகும் அப்படிங்கிற ஒரு தகவலையும் போட்டு உடைத்திருக்கிறார். ஸோ டிஎம்கே ஃபைல்ஸ் 4.0ல நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களும் இங்கே வரவேற்கப்படுகின்றன. அப்போ இந்த காணொலியில் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரியான செய்திகள் சொல்லியிருக்கேன் நம்புகிறேன். யோசிங்க. அதுக்கு முன்னாடி I.N.D.I.A புள்ளி வச்ச இந்திய கூட்டணியா பிஜேபியா அப்படிங்கிற ஒரு யுத்தம் தொடங்கியிருக்குல்ல, அந்த யுத்தத்துக்கான உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.